எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கேஃபே ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேர் கேஃபே ஆரம்பிக்கிறாங்க. எதனால கேஃபே ஆரம்பிப்பாங்கன்னா, சார் நான் பஜ்ஜி போண்டாலாம் போட விரும்பல. சாண்ட்விச் விக்கணும், பர்கர் விக்கணும், ராப்ஸ் விக்கணும் கான்செப்ட்ல ஆரம்பிப்பாங்க. எங்க ஆரம்பிப்பாங்க? 3 டயர்ல ஆரம்பிப்பாங்க. காலேஜ் பக்கத்துல ஆரம்பிச்சா ஓரளவுக்கு பொழச்சுக்குவாங்க. என்ன பண்ணுவாங்க லொகேஷனு, எங்கிட்ட வர ஸ்டூடண்ட்ஸ் 90% பேரு வரது என்ன பண்றாங்கன்னா, இன்டீரியர் ஒர்க் நடக்கிற ஸ்டேஜ்ல தான் வருவாங்க. சார் நான் தொழில் கத்துக்கணும், ஆள் கிடைக்க மாட்டேங்குது, இல்ல நானே பண்ணலான்னு இருக்கேங்கிற ஸ்டேஜ்ல வருவாங்க. அப்போ லொகேஷன் டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாரி சூழ்நிலையில எங்களால பெருசா ஹெல்ப் பண்ண முடியாது. இவங்க சொல்றது என்ன சொல்றாங்க, "சார் நாங்க வந்து சாண்ட்விச் விக்கலான்னு இருக்கோம், பர்கர் விக்கலான்னு இருக்கோம். மெனு போட்டு வச்சா பஜ்ஜி போண்டா கேட்குறாங்க. என்ன சார் பண்றது?" அப்படின்னு கேட்பாங்க. ஒண்ணு அந்த இடத்துல பஜ்ஜி போண்டா போடணும். வரவங்க பூரா வயசானவங்கலாம். அப்ப அவங்க சாண்ட்விச் சாப்பிட மாட்டாங்க. நான் சொல்றது 3 டயர் கிராமத்துல. ம். அப்ப நீங்க அவங்கள சாண்ட்விச் சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சிட்டியாவது பரவால்ல வழி இல்லன்னு சாப்பிட்டு போயிருவாங்க. அப்ப நீங்க அந்த லொகேஷன விட்டு வேற லொகேஷனுக்கு தான் மாறணும். அதாவது யங்ஸ்டர் இருக்க லொகேஷனுக்கு மாறணும். இதான் நாங்க சஜெஸ்ட் பண்றது.